ஊதிய உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு சட்டப்பேரவை முன் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட முயன்ற டாஸ்மாக் விற்பனையாளர் நல சங்கத்தினரை போலீசார் கைது செய்தனர். டாஸ்மாக் தலைமை அலுவலகத்திலிருந்து 200க்கும் மேற்பட்ட டாஸ்மாக் ஊழியர்கள் பேரணியாக சென்றபோது எழும்பூர் போலீசாரால் கைது செய்யப்பட்டனர். தேர்தல் வாக்குறுதியின்படி பணி நிரந்தரம், நிலை ஆணைகள், ஊதிய உயர்வு போன்ற பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தினர். தங்களது கோரிக்கைகளை நிறைவேற்றவில்லை என்றால் அடுத்த கட்டமாக கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாகவும் தெரிவித்தனர். 22 வருடங்களாக டாஸ்மாக் ஊழியர்கள் ஆளாகிக் கொண்டிருக்கிறார்கள். 2003ஆம் ஆண்டு 36,000 தொழிலாளர்கள் இருந்தார்கள். தற்போது 24,000 தொழிலாளர் மட்டுமே இருக்கிறார்கள். மூன்றில் ஒரு பகுதி தொழிலாளர் இறந்து போயிருக்கிறார்கள். தேர்தல் வாக்குறுதிப்படி பணியந்திரப்படுத்த வேண்டும், மாதிரி நிலையாணைகள் என்பதை உருவாக்க வேண்டும், சட்டப்பேரவையில் அளித்த 2000 அளிக்க வேண்டும் என்று, ஊதிய உயர்வு 2000 அளிக்க வேண்டும் என்று இன்னைக்கு போராட்டம் நடத்தினோம். இன்றைக்கு காவல்துறை கைது செய்கிறது. கைது செய்தாலும் கோரிக்கைகள் நிறைவேறும் வரை போராட்டம் தொடரும் என்பதை தமிழ்நாடு டாஸ்மாக் விற்பனையாளர் சங்க சார்பிலே தெரிவித்துக் கொள்கிறோம்.